வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T1 Pro 5G மொபைலில் லேட்டஸ்ட்டாக டிசம்பர் 2024 ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஆஃப்டர் அப்டேட் தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விவோ T1 Pro 5G மொபைலுடைய 16 MP செல்ஃபி கேமராலேருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த செல்ஃபி லென்ஸில் பார்த்தீங்கன்னா டம்பர் கிளாஸ் ஓட்டனில் லைட்டாக ஃபாக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் பேலன்சிங் எப்படி இருக்குது, ஒயிட் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் அப்டேட் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இது என்ன அப்டேட் அப்படிங்கிறத ஷார்ட்டான ஒரு டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இப்போ வர்ற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. அதாவது EAS சப்போர்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரேஞ்சிலே நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா T3 Pro அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி செல்ஃபியில் கிடையாது, ரியரில் மட்டும் உங்களுக்கு OIS சப்போர்ட் இருக்குது. ஓகே, இதில் அந்த செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃபி கேமராவுக்கு நேராக உங்களுக்கு அந்த டம்பர் கிளாஸ் ஒட்டி இருக்கிறதுனால ஸோ அதனால் வந்து லைட்டாக ஃபாக் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே இறக்கி இருந்தால் கவர் போட முடியாது. ஸோ இது சரியான டம்பர் கிளாஸ் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு செல்ஃபி சுமாராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். மற்றபடி ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் லைட்டாக அந்த வாட்டர் விட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு, ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் யாராவது செல்ஃபி சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அதில் வாட்டர் ஏதாவது விட்டு வாஷ் பண்ணால் கிளியராக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய மொபைலாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கும் அந்த பாடிக்கும் உள்ள கேப்பில் மேபி வாட்டர் வந்து உள்ளே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஒருவேளை லைட்டாக ஒரு ட்ராப் இறங்கினா கூட மேபி உங்களுக்கு பிரச்சனையாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை டோட்டலாகவே ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எதுவும் எடுக்காதீங்க. ஸோ செல்ஃபி உங்களுக்கு சரியாக வரலன்னா டம்பர் கிளாஸை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான செல்ஃபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுவும் இந்த மாதிரி வாட்டர் ட்ராப் நாட்சில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ பஞ்சுவலாக இருந்தால் அந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.2.9.0 அப்படின்னு இருக்குது. அதில் W13 போட்டிருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 487 MB தான் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்டிமைஸ்டு சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி ஃபார் பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு போடுறாங்க. நெக்ஸ்ட் நெட்ஒர்க் ஆப்டிமைஸ்டு நெட்ஒர்க் அடாப்டபிலிட்டி அண்டு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு போடுறாங்க. ஸோ நெட்ஒர்க் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஓகே, இதில் ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகள் என்னங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து டச் வந்து கரெக்டான டைமில் நமக்கு ஹேங் ஆகி நின்றுடும். ஸோ நம்ம எதை டச் பண்ணாலுமே ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்தால் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது எப்பவுமே கிடையாது. ஒரு 2-3 டைம்ஸ் வந்து எனக்கு லாஸ்ட் அப்டேட்டில் இந்த பிரச்சனை இருந்தது. ஸோ இப்போ கொடுத்துருக்குற அப்டேட்டில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்களா என்னங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். மேபி சால்வ் பண்ணணும், வெயிட் அண்ட் சி. ஸோ 90 Hz பேனல் கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, நீங்கள் அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்கள் மொபைலுக்கும் நல்லது. இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறது கேட்குது. அது 3 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வருது. இன்ஸ்டால் ஓவர் நைட் அப்படிங்கிறதும் காட்டுது. ரிமைண்ட் மீ லேட்டர் அப்படிங்கிறதும் காமிக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14.2.9.0. ஸோ இதுதான் இந்த விவோ T1 ப்ரோவில் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான் காமிக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் எனக்கு ட்ரையல் வெர்ஷனில் காமிச்சது. பட் அந்த ட்ரையல் வெர்ஷனில் காமிக்கும் போது என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து எனக்கு ஸ்டேபிள் அப்டேட்டில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் யாராவது ட்ரையல் வெர்ஷன்லையோ இல்லை ஸ்டேபிளான அப்டேட்லையோ இந்த பர்டிகுலர் அப்டேட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி விவோ மொபைலாக இருந்தால் ஹாட் ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை தெரியாமலே நீங்கள் கிளிக் பண்ணி ஒருவேளை அக்ரின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே சம்டைம்ஸ் வந்து ஆட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு ஆட்ஸ் வரும். நீங்கள் ஒரு 2-3 பேரோட நீங்கள் இருக்கும்போது இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்கும்போது அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரும்போது உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு தடவை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் ஃப்ரெஷ்ஷராக கொண்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கும்போது இந்த ஹாட் ஆப்ஸு, ஹாட் கேம்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணாதீங்க. அதே மாதிரி பர்சனலைஸ்டு ஆட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பூட் அப் பண்ணும்போது அந்த ஆப்ஷனையும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆட்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதாவது ஃபார்மேட் அடிக்கிற வீடியோஸ் நிறையவே போட்டிருப்போம். ஸோ அதிலெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது எல்லாமே ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியர் கேமரா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. கலர் அக்யூரஸின்னு வரும்போது உங்களுக்கு செல்ஃபி கேமராவில் கலர்ஸ் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்குது ரியர் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் சொன்ன அந்த லைட்டான ஒரு ஃபாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து அந்த டம்பர் கிளாஸ் அந்த லென்ஸ் மேலே கரெக்டாக ஃபிட் ஆகிறதுனால அந்த இடத்துல கேப்பில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டோ இல்லை ஃபாகோ உங்களுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரியர் கேமரா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபோக்கஸிங் நல்லா இருக்குது. ஆஃப்டர் அப்டேட் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 weeks நான் யூஸ் பண்ணும்போது இல்லை வீடியோஸ் ரெகுலராக எடுக்கும்போது வேணால் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் வந்து சொல்ல முடியும். பட் இதுக்கு முன்னாடி இருந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டி எனக்கு கிடைக்கல. பட் இப்போ கொடுத்துருக்குற அப்டேட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 weeks வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃபி கேமரா எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த பர்டிகுலர் மொபைலில் ரியர் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ செல்ஃபியில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வரைக்கும். ஆக்சுவலாக இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ கேமரா வந்து இப்போ வரைக்கும் செல்ஃபி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ கடைசியாக வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா Android 14 அண்டு FunTouch OS 14. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைலில் அப்டேட்ஸ் கிடைக்காது. ஸோ செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் ஏதாவது பக்ஸை வச்சுட்டு போயிட்டாங்கனாக்கா திரும்ப நமக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் எனக்கு பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ இருந்தது அண்டு டச்சஸில் எனக்கு இஷ்யூஸ் இருந்தது. சம்டைம்ஸ் வந்து டச் வந்து ஹேங் ஆகிடும். ஸோ நம்ம எதுவுமே டச் பண்ணாக்கா ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் இப்போ கொடுத்த அப்டேட்டில் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணும்போது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணால் தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் யாராவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரியர் கேமராவில் அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப சூப்பராலாம் இல்லை. வானம் ரொம்பவே மேகமூட்டமாக மழை வர்ற மாதிரி ஒரு ஃபீலோடு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கலர்ஃபுல்லான அவுட்புட் கிடைக்காது. கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பட் இந்த மெயின் கேமராவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராலாம் பர்ஃபார்ம் பண்ணாது. சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணும். டைனமிக் ரேஞ்சும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கலர்ஸ் எல்லாம் பூஸ்டப் பண்ணாது. ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் 5xல் ஜூம் பண்ணி எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. 1x 2xை விட நமக்கு 5xல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அவுட்புட்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆப்ஜெக்ட் கிட்ட எடுத்திங்கன்னா தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆப்ஜெக்டை விட்டு ரொம்ப லாங்கில் எடுத்திங்க அப்படின்னா அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து உடையும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓகேவான ஒரு மொபைல். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆம்னி விஷன் சென்சார். ஸோ இதே மொபைல் தான் உங்களுக்கு IQ Z6 Pro அப்படிங்கிற நேமில் IQ அப்படிங்கிற நேமில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு இதே மொபைல் HSலாம் இருக்கும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கொஞ்சம் நல்லாயிருக்கு ரியர் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஃபாக் இஷ்யூஸ் மட்டும் இல்லைன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரியர் கேமராவில் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிட்ட வச்சு எடுக்கும்போது ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஃபோக்கஸிங்கில் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கரெக்டாக நமக்கு ஃபோக்கஸ் ஆகுது. கலர் அக்யூரசி ரியர் கேமராவில் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி காமிக்காது. பட் செல்ஃபி கேமராவில் ஸ்லைட்லி பூஸ்டப் பண்ணும். அதே மாதிரி ரியர் கேமராவில் உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராலாம் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஓகேவான ஒரு டைனமிக் ரேஞ்ச் இருக்கும். ஸோ ஆவரேஜான ஒரு லெவலில் தான் டைனமிக் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் லாங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லாம் நீங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது கிளியரான ஒரு அக்யூரஸியான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது அந்தளவுக்கு. பட் செல்ஃபி கேமராவில் கலர்ஸ் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற காரணத்தினாலையும் சரி,
அண்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் அந்த பிளாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் எல்லாமே ஒரே கலராக மாற்றிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஷேட்ஸ் இருக்கோ அது டைனமிக் ரேஞ்ச் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரியர் கேமராவோட செல்ஃபி கேமரா சூப்பர். அடுத்ததாக 8MP அல்ட்ரா வைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அவுட்புட்ஸ் கிடைக்குது. ஸோ மேகமூட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவுட்புட்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியல, ஒரு மாதிரி டல்லாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். இருந்தாலும் 8MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, ஓகே. அடுத்தது 1x பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த 1xை வந்து 2xஆக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற அவுட்புட்ஸ் தான் 2x. ஸோ 2xயில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அவுட்புட்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து நான் 2xயில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ 5x நம்ம ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அவுட்புட்ஸ் இருக்குது. 5xயில் நமக்கு ஆப்ஜெக்ட் கொஞ்சம் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா டீட்டெயில்ஸ் லெவல் ரொம்பவே நல்லாயிருக்கு. கொஞ்சம் லாங்கில் இருக்குது அப்படின்னா நம்ம ஜூம் பண்ணும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. டீட்டெயில்ஸ் லெவலும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்குற அப்டேட்டில் நான் ஆஃப்டர் அப்டேட் கேமரா யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. ஸோ இதை கண்டினியூஸாக ஒரு 1 வீக் நான் டெஸ்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.